Okay, very good morning. ஸோ இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக ஒவ்வொன்றத்தையாக பார்த்தோம். மெயினாக வந்துட்டு கிராஃபை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கு. சரியா, ஒர்க்கு இந்த கான்செப்டை பற்றி படிக்கிறோம். ஸோ ஒர்க்குங்கிறது என்னென்னா, ஸோ இங்கே வந்துட்டு இட் இஸ் வெரி மேஜர் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும்தான் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு சேம் தான். ஓகேவா? ஸோ ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக இட் இஸ் ஒன் ஆஃப் த பாத் டிபெண்ட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இது. சரியா? திஸ் இஸ் பாத். ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்கப்பா, அதாவது பாத் இண்டிபெண்ட் எது, பாத் டிபெண்ட் எது, இது எல்லாமே கேட்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பாத் டிபெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு சில பாத்தை பொறுத்து ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகும்னா வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் மெயின் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது, எப்பெல்லாம் ஒர்க் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகேவா? எப்போ வந்துட்டு ஒர்க் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கும் அப்படின்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமில். சரியா? எப்போ ஒர்க் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம், திஸ் இஸ் வெரி மேஜர் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ மைனஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் பை த சிஸ்டம், ப்ளஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆன் த சிஸ்டம். ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? நான் ஒரு சில ப்ராப்ளம் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோ. அண்ட் ஐடியல் கேஸ் expands an ideal gas expands isothermally from 10 power minus 3 meter power 3 to 10 power minus 2 meter cube at 300 Kelvin against a constant pressure of 10 power 5 Newton meter power minus 2. The work done on the gas is, இதுதான் உங்களுக்கான ஒரு கொஷின். ஓகேவா? the work done on the gas. ஸோ எப்படி இருக்குது? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன மீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்கிற வால்யூமை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இனிஷியல் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இனிஷியல் வால்யூம் வந்துட்டு 10 power minus 3 மீட்டர் க்யூபு. அதே மாதிரி ஃபைனல் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 power minus 2 கொடுத்துருக்காங்க. 10 power minus 2 மீட்டர் க்யூப். அதாவது ஒரு ஐடியல் கேஸ் இருக்குது, அது ஐசோதெர்மலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வில் பி அ கான்ஸ்டன்ட். 10 power minus 3லேருந்து 10 power minus 2வாக எக்ஸ்பேண்ட் ஆகுது அட் 300 கெல்வினில். ஸோ அப்போ அதோடைய ஒர்க் டன் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 10 power minus 3 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வியூவாக பார்க்கும்போது இப்போ இதில் உங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 10 power minus 2வை நம்ம எப்படி எழுதலாம்? 10 into 10 power minus 3 மீட்டர் க்யூப்னு எழுதலாமா? ஏன்னா பவரில் ஒன்று நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி 10 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதுலேருந்து டெல்டா வி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் எவ்வளவு? 10 into 10 power minus 3 மைனஸ் அடுத்தது இனிஷியல் எவ்வளவு? 1 into 10 power minus 3. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 10ல் 1 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 into 10 power minus 3யை காமனாக வச்சுருங்க. ஸோ ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன? W is equal to minus P into delta V. ஸோ மைனஸ் ப்ரெஷருக்கான
வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 10⁻⁵. இந்த நியூட்டன் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷருக்கான யூனிட் தான். ஸோ இப்போது 10⁻⁵ இன்ட்டு டெல்டா வி வந்துட்டு 9 இன்ட்டு 10⁻⁻3 இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? -9. இங்கே ஒரு +5க்கு -3 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்க 2 வரும், 10⁻2. ஸோ வரக்கூடிய ஆன்சர் ஜூலில் கொடுத்துருங்க. ஸோ இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம்? -900 எழுதலாம். 10⁻2ங்கிறது 100 தானே. ஸோ -900 ஜூல். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? திஸ் இஸ் த ஆன்சர். எப்பயுமே ஒர்க்கை வந்து நம்ம எதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் ஜூல்ஸ். சரியா? ஸோ ஜூல்ஸில் நம்ம கொடுத்துட்றோம். தட்ஸ் இட். ஓகே. Next question. A gas expands from 3 liter to 3.5 liter against an external pressure of 1 atm. ஏடிஎம்ங்கிறது ப்ரெஷர் தான். சரியா? தென் calculate the PV work done. அதாவது அவங்க ஒர்க் டன் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஆன்சர் கொடுக்கறது? இது எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இது ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்காம நான் உங்களே ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் டெல்டா வி நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிப்போம். ஏன்னா டெல்டா வி வந்து எதுலேருந்து? 3லேருந்து 3.5 லிட்டர். அப்போது 3 - 3.5 வந்துட்டு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 0.5 லிட்டர் கிடைக்குது. ஸோ ப்ரெஷர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 atm தான். ப்ரெஷர் வந்துட்டு 1 atmosphere. ஸோ ஃபார்முலா W = -P × டெல்டா வி மைனஸ் ப்ரெஷரோடது 1 இன்ட்டு டெல்டா வி வந்துட்டு 0.5 லிட்டர். ஸோ ஆன்சர் வில் பி என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னாக்க -0.5 லிட்டர் ஏடிஎம். ஏன்னா ப்ரெஷரோட யூனிட்டையும் சேர்த்துடணும். 1 லிட்டர் ஏடிஎம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு நம்ம படிச்சிருக்கோம்? 1 லிட்டர் ஏடிஎம் அப்படிங்கிறது 101.3 ஜூலுக்கு ஈக்குவல். ஏன்னா ஒர்க் டன்ங்கிறது இட் ஷுட் பி எ ஜூல். ஸோ அப்போது வந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 101.3 ஜூலோட மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜூல்ஸில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு லிட்டர் ஏடிஎம்மில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 0.5 லிட்டர் ஏடிஎம் தான் உங்களுடைய ஆன்சராகவே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். quantity of work done by the gas if it expands against a constant pressure of 0.980 atm and the change in volume is 25 liter is. ஸோ இங்கேயுமே அவங்க என்ன கேட்குறாங்கன்னாக்க ஒர்க் டன் தான் இங்கேயுமே கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா வந்துட்டு W = ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.980
டெல்டா வி வந்துட்டு சேஞ்ச் இன் வால்யூம் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்ட்லி we can substitute. ஸோ இப்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் லிட்டர் ஏடிஎம்மில் வருமா? இப்போ ஒரு லிட்டர் ஏடிஎம் அப்படிங்கிறது இன்ட்டு 101.3 ஜூலால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வரக்கூடிய ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னா 2.48 இன்ட்டு 10⁻³ ஜூல்னு கிடைக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see, இப்போ ஒர்க்கை பற்றி நம்ம படித்தாச்சு. நெக்ஸ்ட் we are going to see ஹீட். ஸோ ஹீட்டை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஹீட்டுனா என்ன? ஸோ ஹீட்டுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹீட்டுங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸார்டர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட்டுங்கிறது ஒரு ஆர்டராக இருக்கிற எனர்ஜி. இப்போ நம்மளுக்கு நிறைய எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ எனர்ஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் எனர்ஜிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ கைனட்டிக் எனர்ஜி, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஓகேவா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஹீட்டுங்கிறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். பட் என்ன தான் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக இருந்தாலுமே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்டரான ஒரு எனர்ஜி கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில சிச்சுவேஷனை பொறுத்து உங்களுக்கு இது என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த ஹீட்டை வந்துட்டு மொத்தமாக உங்களுக்கு 2 டைப்ஸாக இதை பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். சென்சிபிள் ஹீட்டு. ஸோ சென்சிபிள் ஹீட்டுங்கிறது தட் இஸ் QS. அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது QS அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சிபிள் ஹீட்டட் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த டைப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். அதாவது இட் இஸ் சென்சிபிள் ஹீட், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு எந்த விதமான ஃபேஸும் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ கீழே எழுதிக்கோங்க. சென்சிபிள் ஹீட்டுக்கான டெஃபினிஷன், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் without changing the phase. அது என்ன ஃபேஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ்வலாக இந்த ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்துட்டு சாலிடு, லிக்விடு, கேஸு, இதை பற்றி நம்ம சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதாவது இப்போ நம்ம டெம்பரேச்சர் மாத்திர மூலியமாக அந்த ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அயன் ராட் இருக்குது. இப்போ அந்த அயன் ராடை நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டெம்பரேச்சரை கொடுக்குறேன். ஸோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த அயரன் ராடு வந்துட்டு லிக்விடாக மாறக்கூடாது, அது மாறாது. ஸோ அப்படி மாறாமல் அது சாலிடாகவே இருக்குது. ஏன்னா ராடுங்கிறது அது ஒரு சாலிடு தானே, அது சாலிடாகவே இருக்குது அப்படின்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு பேர் சென்சிபிள் ஹீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக we can put one constant. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா தட் இஸ் QS ஈக்குவல் டு C இன்ட்டு டெல்டா T, இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். ஆக்சுவலாக QS அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் சென்சிபிள் ஹீட்டுக்கு எப்பயுமே ஜூலுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துடணும். இந்த சிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் சிங்கிறதுக்கான மீனிங் வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கான மீனிங் வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இட் ஷுட் பி ஜூலில் இருக்கலாம், ஜூல் பெர் கெல்வினில் இருக்கலாம், கெல்வின் இல்லைன்னாக்க டிகிரி செல்சியஸில் கூட இருக்கலாம். ஸோ டெல்டா டீங்கிறது இட் ஷுட் பி எ கெல்வின், இல்லை அப்படின்னாக்க டிகிரி செல்சியஸில் கூட நம்மளுக்கு இருக்கலாம்.
சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ டிஸார்டர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கான இந்த கான்செப்ட்டுக்கு சென்சிபிள் ஹீட்டுக்கான கான்செப்ட் வந்துட்டு இதுதான். ஓகேவா? இது நமக்கு ஜென்ரலாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்ப்பா. ஜென்ரலாக அதாவது ஒரு சென்சிபிள் ஹீட் அப்படின்னாக்க என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். பட் இது இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் இதுக்கு போதுமா அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இன்னொரு ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்துட்டு இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னன்னாக்க தட் இஸ் QS ஈக்குவல் டு M இன்ட்டு ஓகேவா M இன்ட்டு ஒரு நிமிஷம் M இன்ட்டு E சாரி C M இன்ட்டு C இன்ட்டு டெல்டா T M இன்ட்டு C இன்ட்டு டெல்டா T அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணுறோம். சாரிப்பா. ஓகே. ஸோ இப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா QS ஈக்குவல் டு MCE இன்ட்டு டெல்டா T. இந்த இடத்துல சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஷுட் பி எ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலாவில் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ அது மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. மூணாவது ஃபார்முலா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா QS ஈக்குவல் டு N இன்ட்டு CM இன்ட்டு டெல்டா T. இந்த சிஎம்ங்கிறது என்னென்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. நான் கீழே இது இல்லை இடம் இல்லை, நீங்கள் எழுதிருங்க. மோலார் MOLAR. ஓகேவா? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த 3 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்சிபிள் ஹீட்டை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ சென்சிபிள் ஹீட்டுங்கிறது இந்த ஒரு 3 விஷயந்தான். ஸோ 3 ஃபார்முலாவை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு, தட் இஸ் லேட்டன்ட் ஹீட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டைப், லேட்டன்ட் ஹீட்டு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா QL. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம முதல்ல வந்துட்டு இந்த கான்செப்டை பார்த்தோம், சென்சிபிள் ஹீட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால் இல்லைன்னா அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்துட்டு மாறக்கூடாது. அதாவது ஆல்ரெடி இப்போ ஒரு மெட்டீரியல் வந்துட்டு ஒரு இன்பில்ட்டான ஒரு ஃபேஸில் இருக்குது, ஒரு சாலிடு ஃபேஸில் இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால் அந்த ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறக்கூடாது. அப்படி மாறாமல் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஹீட்டுக்கு பேர் வந்துட்டு சென்சிபிள் ஹீட்டு. இப்போ லேட்டன்ட் ஹீட்னா என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால் அந்த ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா மாறணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி எழுதலாம், ஹீட் சேஞ்ச் when a chemical substance changes its state or phase at constant temperature. புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலாவை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு மூலியமாக இப்போ ஒரு சாலிட் வந்துட்டு என்னவா மாறணும்னா லிக்விடாக மாறணும். அதே இப்போ இந்த சாலிட் லிக்விடாக மாறுறதுக்கான பேர் வந்துட்டு ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதே லிக்விட் வந்துட்டு சாலிடாக மாறுறதுக்கு பேர் வந்துட்டு ஃப்ரீசிங் அப்படின்னு படிப்போம். பட் இன்னும் நம்ம கரெக்டாக ஒரு சயின்ஸில் சொல்லணும் அப்படின்னா சாலிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிடிஃபிகேஷன். ஓகேவா? சரி.
இப்போ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன கொடுக்கலாம், அந்த லேட்டன்ட் ஹீட்டுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா கொடுக்கலாம்? ரெண்டு ஃபார்முலா இருக்குப்பா. ஒரு ஃபார்முலா என்னென்னா லேட்டன்ட் ஹீட் QL, ஓகேவா, ஈக்குவல் டு M இன்ட்டு L. இப்போ இது ஒரு ஃபார்முலா, ஓகேவா. இப்போ இது ஒரு ஃபார்முலா. இது இந்த எம்ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இன்னொரு ஃபார்முலா QL ஈக்குவல் டு N இன்ட்டு L. ஆக்சுவலாக எல்லுங்கிறது என்னென்னா லேட்டன்ட் ஹீட் ரெக்வயர்ட் பெர் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். எல்லுங்கிறத போட்டுங்க. லேட்டன்ட் ஹீட் ரெக்வயர்ட் பெர் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட்டுக்கான ஃபார்முலாப்பா. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போது இதில் இன்னும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு சில டாபிக் இருக்குது. சைன் கன்வென்ஷன் ஃபார் இப்போ நம்ம ஒர்க்குக்கு பார்த்தோம்ல. இப்போ ஒர்க்கு வந்துட்டு நெகட்டிவில் இருந்துச்சுன்னா எப்படி, ஆன் த சிஸ்டமா, பை த சிஸ்டமா, ப்ளஸில் இருந்துச்சுன்னா எப்படி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஒன்றா பார்த்தோம். பட் இப்போ இந்த ஹீட்டோடைய சைன் கன்வென்ஷன் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஜென்ரலாக வந்துட்டு பார்க்கும்போது ஒரு சிஸ்டத்தில் ஹீட்டு வந்துட்டு அப்சர்வ் ஆகுது, ஓகேவா. ஒரு சிஸ்டத்தில் ஹீட் வந்துட்டு அப்சர்வ் ஆகுது, இல்லைன்னா ஹீட்டை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம், ஓகேவா. இப்போ ஒரு ஹீட் வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது, இல்லைனா ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ எப்பயுமே நீங்கள் என்ன சொல்லணும், ப்ளஸ் கொடுக்கணும். கேஸ் 1 போட்டுருங்க. கேஸ் 1ல் ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் ஆர் heat given to the system. இப்படி இருந்துச்சுன்னா ஹீட் எப்பயுமே உங்களுக்கு எதில் இருக்கும்னா பாசிட்டிவில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அதே வந்துட்டு கேஸ் 2 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கேஸ் 2ல் ஹீட்டு வந்துட்டு சிஸ்டத்துலேருந்து ரிலீஸ்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹீட் ரிலீஸ்டு பை த சிஸ்டம், இல்லை ஹீட் கிவன் அவுட் சிஸ்டம். ஹீட் கிவன் அவுட் பை சிஸ்டம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஹீட் எனக்கு எதில் இருக்கும்னா நெகட்டிவில் இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஹீட் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் அ Q. ஹீட்டுன்னு சொல்லிட்டாலே அது நம்ம Q அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மீன் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை சைன் கன்வென்ஷனில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ வந்துட்டு ப்ளஸ் வரும், எப்போ வந்துட்டு நெகட்டிவ் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது மாதிரி கீழே நோட் அப்படின்னு போட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஒரு சிஸ்டமில் நம்மளுக்கு டெம்ப்ரேச்சர் வந்துட்டு ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்ப்ரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்துட்டு ஹீட் உங்களுக்கு என்னவாகுது, அப்சார்ப் ஆகுது. கரெக்டாக? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டெம்ப்ரேச்சர்னால ஒரு சிஸ்டத்தில் ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகுது, அப்சர்வ் ஆகுது. அப்போ உங்களுக்கு வேல்யூ எதில் இருக்கும்னா பாசிட்டிவ். சப்போஸ் அதே டெம்ப்ரேச்சர் எனக்கு கம்மி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னா எதனால் டிக்ரீஸ் ஆகுது, ஹீட்டு வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுனால. கரெக்டு தானே? கரெக்டாக? ஹீட் ரிலீஸ்டு ஆகிறதுனால டெம்ப்ரேச்சர் கம்மியாகுது. அப்போ எனக்கு அங்கே என்ன சைன் கொடுப்பீங்க, நெகட்டிவ் சைனை கொடுப்பீங்க. கரெக்டாக? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், heat required if ice temperature changes from -20 degree செல்சியஸ்லேருந்து -10 டிகிரி செல்சியஸாக மாறுது. நல்லா கவனிங்க. அதாவது -20லேருந்து -10 அப்போனா அதாவது ஒரு ஐஸோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. எவ்வளோதுலேருந்து? -20 டிகிரிலேருந்து -10.
அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டு வந்துட்டு அதிகமாகுதுங்கிற மாதிரி தானே பார்த்தோம். ஏன்னா மைனஸ்ன்னு சொல்லும்போது மைனஸ் வேல்யூ எப்போ கம்மியாகுதோ அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். அப்போ -20 டிகிரிலேருந்து -10 டிகிரி அப்படின்னாக்க உங்களுக்கு அங்கே ஹீட் எனக்கு வேல்யூ எதில் இருக்கணும் அப்படின்னாக்க தட் வில் பி எ பாசிட்டிவ். சரியா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே. ஓகே, ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம். என்சிஆர்டி பேஸ் பண்ண கொஷின் தான் இது. Calculate the number of kilojoule of heat necessary to raise the temperature of 60 gram of aluminum from 35 degrees Celsius to 55 degrees Celsius. Molar heat capacity of aluminum is 24 joule mole inverse Kelvin inverse. இதான்ப்பா உங்களுடைய கொஷின். ஓகேவா? இதுதான் உங்களுடைய கொஷின். இப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the number of kilojoule, அதாவது calculate the number of kilojoule ஹீட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட டெல்டா டி இங்கே டெம்பரேச்சரை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். ஸோ டெல்டா டி, ஏன்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு கொடுத்தாச்சு. அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி மாதிரி இருக்கிற ஃபார்முலா எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. QS = N × Cm × டெல்டா டின்னு இருக்கா? அப்போ அதில் ஃபஸ்ட்டு டெல்டா டி பாருங்களேன். டெல்டா டிங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனலுங்கிறது 55 மைனஸ் 35. ஆன்சர் எவ்வளோ வருது? 20 வருது. அடுத்தது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 ஜூல் கொடுத்துருக்காங்க. அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா Cm தான். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 ஜூல் பெர் மோல் கெல்வின். ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா என்ன? QC = N × Cm × டெல்டா டி. கரெக்டாப்பா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போது இதில் என்னங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸு. கரெக்டாக? என்னங்கிறது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? வெயிட் பை மாலிகுலர் வெயிட். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அலுமினியத்தோட வெயிட் 60 கிராம் கொடுத்துருக்காங்க. பட் அலுமினியத்தோடைய மாலிகுலர் மாஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னாக்க 27. ஏன்னா அலுமினியம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வெயிட் வந்துட்டு 60 கிராம், அலுமினியத்தோடைய மாலிகுலர் அதாவது மாஸ் நம்பர் வந்துட்டு 27. ஏன்னா அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 13பா அலுமினியத்துக்கு. அதோடைய மாஸ் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க 26 கிடையாது, 27. ஓகேவா? ஒன்று மாற்றிப்போம். இன்ட்டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி Cm எவ்வளவு? 24. டெம்பரேச்சர் எவ்வளவு? 20 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதெல்லாம் நம்ம வந்துட்டு கரெக்டாக கேன்சல் பண்ணணும். 27 8 4 29 23. ஓகே. ஸோ இப்போது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதுலேருந்து எவ்வளோ வரும்னா 3200 டிவைடு பை 3 வருது. ஸோ ஆன்சர் வில் பி திஸ் ஜூல். ஸோ இப்போ இந்த ஜூலை வந்துட்டு நம்ம கிலோ ஜூலாக மாற்றணுங்கிறதுக்காக டிவைடு பை 1000 போட்டிங்கன்னா 1.067 கிலோ ஜூல் அப்படிங்கிறது வரும். இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ஓகே.
ஸோ இன்னொரு ஒரு கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். என்தால்பி ஆஃப் combustion of carbon to carbon dioxide. யூஸ்வலாக இப்போ ஒரு கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னாலே ஒரு கார்பனை நீங்கள் கம்பஷன் பண்ணும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ எனர்ஜினாக்க -393.5 கிலோஜூல் mole inverse. Calculate the heat released upon formation of 35.2 gram of CO2 from carbon and oxygen gas. இது நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்பஷன் நடக்குது. எப்படி கம்பஷன்னா கார்பன் சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோ. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், இதுதான் கம்பஷன். கம்பஷன்னாக்கா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தானே. ஸோ இதை ரெண்டத்தையுமே சேர்க்கும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற இந்த கேஸில் இதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா -3, அது என்தால்பின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என்தால்பினாலே டெல்டா ஹெச் தான். ஸோ இப்போது டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -393.5 கிலோஜூல் பர் மோல். ஓகே, கிலோஜூல் பர் மோல் இருக்குது. இப்போ இந்த கார்பன் வந்துட்டு இதோடைய மாஸ் 12 கிராம் கரெக்டாக? ஏன்னா கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6னா மாஸ் நம்பர் 12. இந்த கார்பன் டை ஆக்சைடோடைய மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 44 கிராம். ஓகேவா? இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கார்பனோடைய மாஸ் நம்பர் வந்துட்டு 12, ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16. ஸோ 2 இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 16 × 2 ப்ளஸ் ஒரு 12 போட்டிங்கன்னா 44 வந்துடும். சரியா? இதுதான். அப்போ இதில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது? 393.5 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ 1 கிராம், ஒரு 44 கிராமுக்கு இவ்வளவு. புரியுதுங்களா? அப்போ 1 கிராமுக்கு 1 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் ரிலீசஸ் எவ்வளவு? உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 393.5 டிவைடு பை CO2 உடைய மோலார் மாஸ் 44 இன்ட்டு எவ்வளோ ரிலீஸ் ஆகுது கிராமு? 35.2 இவ்வளோது. ஸோ அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு கிராம் சாரி இன்ட்டு 1 தானேப்பா, ஏன்னா 1 கிராம் தானே. 1 கிராமுக்கு இவ்வளவுப்பா. அப்போ அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? 35.2 கிராமுக்கு கேட்குறாங்க. அப்போ 35.2 கிராமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 393.5 டிவைடு பை மோலார் மாஸு இன்ட்டு 35.2. புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் வில் பி 314.8 கிலோ ஜூலுங்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். புரியுதா? இந்த ப்ராப்ளமை நம்ம இப்படி தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். ஓகேவா? 1 கிராமுக்கு எவ்வளவுங்கிறத சொல்லிவிட்டு அப்போ எவ்வளோ கிராம் அவங்க கொஷினில் கேட்டாலும் அதோட இன்ட்டு பண்ணிக்க வேண்டியதுதான். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்த டாபிக் போயிடுவோம். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெம்பரேச்சர் சேம்ப்பா, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இப்போ இந்த மாதிரி ஒரு 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 பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்துட்டு ஹியர் ஒன் பார்ட்டிஷன், அதுக்கப்புறம் ஹியர் ஒன் பார்ட்டிஷன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பார்ட்டிஷனில் இதை நான் இந்த இடத்துல ஒரு ஏங்கிற ஒரு கெமிக்கலை வச்சுக்கிறேன், இங்கே பிங்கிற ஒரு கெமிக்கலை வச்சுக்கிறேன், இங்கே சிங்கிற ஒரு கெமிக்கலை வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு டெம்பரேச்சரை கொடுக்குறேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை கொடுக்குறேன் இந்த பாக்ஸில். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன தான் அந்த பாக்ஸுக்குள்ளே பார்ட்டிஷன் போட்டு செப்பரேட் பண்ணி கெமிக்கலை வச்சுருந்தாலுமே, ஓகேவா, கண்டிப்பாக இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் வில் பி இது என்ன பண்ணும், எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக உங்களுக்கு என்னவாகும்னாக்க செப்பரேட் ஆகும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன இப்போ இதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை நான் என்ன வச்சுக்கிறேன், டிஏன்னு வச்சுக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை டிபின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் டிசி டெம்பரேச்சர். அப்போது என்னுடைய டெம்பரேச்சர் பார்க்கும்போது டிஏ டெம்பரேச்சரும் டிபி டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி டிஏ டெம்பரேச்சரும் டிசி டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும். டிபி டெம்பரேச்சரும் டிசி டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும். மொத்தத்தில் எல்லாத்தோடைய டெம்பரேச்சருமே அதாவது ஈக்குவல் தான். இதுக்கு பேர் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம எப்படி எழுதலாம், இஃப் ஏ இஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம், இஃப் ஏ இஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம், இந்த ஏ தெர்மல் ஈக்லிபிரியம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வித் பி அண்ட் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் பி அண்ட் சி மஸ்ட் பி. அப்போ பி அண்ட் சியும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதுவும் எனக்கு என்னவாக தான் இருக்கும், தெர்மல் ஈக்லிபிரியமாக தான் இருக்கும். இதுதான் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு லா. அதான் இது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா 0th லா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 0th லா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன இதில் சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன தான் இப்போ நான் இங்கே ஏபிசின்னு கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ டெம்பரேச்சர் நீங்கள் கன்சிடர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் நீங்கள் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மீன் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு ஒன். ஓகேவா? இதை தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ, ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கான்செப்டை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். இன்டர்னல் எனர்ஜி அடுத்த கான்செப்ட். இது 0th லா முடிஞ்சதுப்பா. அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி. இந்த இன்டர்னல் எனர்ஜியை ஒன்று யூன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேபிட்டல் ஈன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது யூஸ்வலாக நிறைய டேர்ம்ஸ் இதில் ஆக்சுவலி உங்களுக்கு வரும். இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு எல்லா எனர்ஜியையுமே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி சொல்கிறது தான். அதாவது எக்ஸப்ட் கிராவிடேஷனல் எனர்ஜிப்பா. சரிங்களா? எக்ஸப்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி, எக்ஸப்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி. இதை தவிர மற்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜிங்கிறாங்க. நான் இந்த இன்டர்னல் எனர்ஜியை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், என்னென்ன இன்டர்னல் எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்ட்டு. டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, அடுத்தது ரொட்டேஷனல் எனர்ஜி, அடுத்தது வைப்ரேஷனல் எனர்ஜி, அடுத்தது எலக்ட்ரானிக் எனர்ஜி, அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜி, பாண்டிங் எனர்ஜி. இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம்ப்பா. பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸெட்ரா. அதான் நான் தான் சொல்லிட்டேனே, எக்ஸப்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி. இந்த கிராவிடேஷன் எனர்ஜியை தவிர மற்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் வில் பி இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா?
ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, நான் இந்த கீழே எழுதிடுறேன், ஆக்சுவலாக நோட் அப்படின்னு போட்டுங்க. இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். நான் எஃப்என்னு போடுறேன், ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இதெல்லாம் தனியாக கேட்பாங்க, நம்ம இதெல்லாம் தனியாக படிச்சிட்டோம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு அது மாதிரி இன்னொரு விஷயம், இது ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இட் இஸ் பாத் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பாத் டிபெண்ட். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்துட்டு இதில் ஒரே ஒரு டிமெரிட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாக்டான ஒரு வேல்யூ, இப்போ நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் எனர்ஜியை நான் இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாக்டான ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னாக்கா கால்குலேட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட் வேல்யூ cannot be measured. இதையும் கீழே நோட் பண்ணி வச்சுக்கோ, டிமெரிட்ஸ்னு போட்டு கீழே எழுதி வச்சுங்க. எக்ஸாக்ட் வேல்யூ cannot be measured by this process. அது மாதிரி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி அ ஜீரோ. ஓகேவா? இன்டர்னல் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்க போகுது, ஜீரோவில் இருக்க போகுது. புரியுதுங்களா? ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. அதில் இன்டர்னல் எனர்ஜியை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்டர்னல் எனர்ஜினா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது we are going to see first law of thermodynamics. first law of thermodynamics. ஓகே சார், அப்படின்னா என்ன மீனிங்கு? first law of thermodynamics அப்படின்னாக்க என்ன? இப்போது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அதாவது ஒரு எனர்ஜியை நம்ம ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த கான்செப்டை அவர் எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை வச்சு இதை மென்ஷன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப், ஸோ இதை கீழே எப்படி எழுதிங்க, இட் இஸ் பேசிக்கலி the law of conservation of energy. The law of conservation of energy. ஸோ கொடுத்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இது, எனர்ஜி can neither be created nor to be destroyed. ஓகேவா? neither be created nor to be destroyed. ஓகேவா? இதுக்கு இன்னொரு ஒரு மீனிங்கும் இருக்குது, இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் நம்ம சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி வந்துட்டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் யூனிவர்ஸ் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தட் வில் பி எ கான்ஸ்டன்ட். டோட்டல், அதாவது ஒரு 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 யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்ஸோடைய டோட்டல் எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது இப்படியும் ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். இன்னொரு டெஃபினிஷன் என்னென்னா, டோட்டல் எனர்ஜி ஆஃப் an isolated system is always conserved. ஸோ இப்படியும் நம்ம இதை மீன் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜென்ரலாக வந்துட்டு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பட் மேத்தமெட்டிக்கலாக இதை வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா இருக்குது, டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஆக்சுவலாக டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கியூங்கிறது என்ன சொல்லுவீங்க, ஹீட்டு, டபிள்யூங்கிறது என்ன சொல்லுவீங்க, ஒர்க்கு.
கரெக்டாக? ஸோ Qங்கிறது ஹீட்டு, Wங்கிறது நமக்கு என்னென்னா ஒர்க்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சொல்கிறோம் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. ஓகேவா? பட் பி அலாட் த சைன் கன்வென்ஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to see some more problems for first law of thermodynamics. Okay, a system problem எழுதிக்கோ. A system of pressure 2 atm expands from 2 atm expands from 2 liter to 10 liter while absorbing 200 joule of heat. What will be the delta U? What will be the delta U? இதான் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெல்டா யூ வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போ உங்கள்கிட்ட அவங்க கேட்குறது, இப்போ ஒரு ப்ரெஷர் வந்துட்டு 2 atm அட்மாஸ்பியரில் இருக்குது. ஒரு சிஸ்டத்தோடைய ப்ரெஷர் வந்துட்டு 2 atm அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் உங்களுக்கு இருக்குது. தென் இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால வால்யூம் வந்துட்டு 2 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறோன்னா 200 ஜூல் ஹீட் வந்துட்டு கொடுக்குறோம். அப்போ டெல்டா யூ எனக்கு என்னவாக இருக்கும்? அப்போ டெல்டா யூவோட ஃபார்முலா நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சொல்யூஷன் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. நம்ம ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஹீட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் P இன்ட்டு டெல்டா V. கரெக்டாக? ஸோ ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் வந்துட்டு 2 atm கொடுத்துருக்காங்க. இப்போ -2 டெல்டா V வந்துட்டு ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். 10 - 2 எவ்வளவு? 8. 10 - 2 வந்துட்டு 8. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? -16 லிட்டர் ஏடிஎம் அப்படின்னு வருமா? ஏன்னா லிட்டருங்கிறது வால்யூமுக்கு, ப்ரெஷருக்கு ஏடிஎம் கொடுத்தாச்சு. அப்போ 1 லிட்டர் ஏடிஎம்ங்கிறது 101.3 ஜூலுக்கு ஈக்குவலு. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? -16,208 ஜூலுங்கிறது உங்களுக்கு வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த Q வந்துட்டு இந்த இடத்துல W உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொடுத்து வச்சிருக்கிற இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி டபிள்யூவோடைய வேல்யூ. இப்போது நம்ம ஃபார்முலா டெல்டா யூ ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. அப்போ ஹீட் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 ஜூல் கொடுத்துருக்காங்களா? ஹீட்டு 200 ஜூலு. 200. ஓகேவா? ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ முதல்ல போட்டுப்போம். -16,208 ஒர்க்கை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் Qவோட வேல்யூ இதை போட்டாச்சு. அப்போ ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that will be a -1420.8 ஜூல். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். சரியா? இதுதான் உங்களுடைய ஆன்சர். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா மைனஸில் கிடைக்குது. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு while absorbing the heat, ஸோ ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்சார்ப்ஷன்ஸ். ஓகேவா? ஹீட் வந்துட்டு அப்சார்ப்ஷன்ஸ். ஸோ தட் வில் பி அ மைனஸ். உங்களுக்கு இதில் வந்துட்டு மைனஸில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இது சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொரு கொஷின். If the internal energy of the system of a system increases by 800 joule and it release
300 joule of heat to its surroundings, how much work is done by the system அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கொஷினில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இங்கே ப்ரெஷர் எதுவுமே கொடுக்கல. அப்போ ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒர்க்கை கால்குலேட் பண்ணி டெல்டா யூவை கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே டெல்டா யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 800. ஏன்னா அவங்க ஒர்க்கு தானே கேட்குறாங்க. அப்போ இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் 800 ஜூல். ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹீட் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனாலே வேல்யூ வந்துட்டு நீங்கள் எதில் கொடுத்துடணுன்னா மைனஸில் கொடுத்துடணும். ஸோ ஃபார்முலா டெல்டா யூஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ. பட் நம்மளுக்கு டபிள்யூ தானே தேவைப்படுது. ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ மைனஸ் Q. டெல்டா யூ வேல்யூ வந்துட்டு 800 மைனஸ் Qவோட வேல்யூ மைனஸ் 300. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் வில் பி 1100. ஸோ டபிள்யூவோட வேல்யூ உங்களுக்கு ப்ளஸில் கிடைக்குது. ஸோ ஒர்க் டன் எனக்கு எதில் நடக்குதுன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒர்க் டன் வந்துட்டு ஆன் த சிஸ்டமில் நடக்குது. தட்ஸ் இட். ஓகே, இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் போட்டுங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இன் thermodynamics. டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இன் thermodynamics. ஸோ என்ன ப்ராசஸ் உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராசஸ் வந்துட்டு இதில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது என்னெல்லாம் ப்ராசஸ் இதில் ஃபஸ்ட்டு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஐசோதர்மல் ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸில் இருக்குன்னா, முதல் ப்ராசஸ் வந்துட்டு தட் இஸ் ஐசோதர்மல் ப்ராசஸ். அது என்ன ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் என்ன? ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் டெம்ப்ரேச்சர் வந்துட்டு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்ப்ரேச்சர் எனக்கு எப்படி இருக்கும்? தட் வில் பி எ கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே, விச் மீன்ஸ் டெல்டா டி எனக்கு எப்படி இருக்கும்னா தட் வில் பி எ கான்ஸ்டன்ட். டெல்டா டி எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க நமக்கு ஜென்ரலாக நம்ம ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படின்னாலே டெல்டா டி வந்துட்டு எனக்கு ஈக்குவல் டு 0. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபார் ஐடியல் கேஸில் எப்பயுமே தெரிஞ்சுக்கோ, டெல்டா யூவும் டெல்டா டியும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அது என்ன ஐடியல் கேஸ்னால் என்ன? ஐடியல் கேஸுங்கிறது இப்போ எப்போல்லாம் இப்போ ஒரு கேஸ் வந்துட்டு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல், ஐடியல்னால் எதுக்குமே உதவாமல் தனியாக, அதாவது யாரு கூடயுமே ரியாக்ட் ஆகாது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஐடியல் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் அதோடைய டெம்பரேச்சரை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, விச் மீன்ஸ் டெல்டா யூவை நம்ம பார்க்குறோம். டெல்டா யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி எப்பயுமே விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ ஐடியல் கேஸுக்கு டெல்டா டி எனக்கு 0. அப்போ உங்களுக்கு டெல்டா யூவும் எனக்கு என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். பட் வாட் அபவுட் ரியல் கேஸ்? ஃபார் ரியல் கேஸில் டெல்டா யூவும் டெல்டா டியும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு எப்படி இருக்கும்னா that will be a directly proportional. ஸோ அங்கே மேபி இட் வில் பி சேஞ்சஸ். உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு Q ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ, அதாவது Q வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவில், W வந்துட்டு மைனஸில் இருந்துச்சுன்னா ஹீட் வந்துட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆகுது. ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் இல்லைன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹீட்டும் ஒர்க்கும் எல்லாம் ஒன்று தானே. ஒர்க் டன் பை த சிஸ்டம். இல்லைன்னா Q வந்துட்டு மைனஸ்லையும் W ப்ளஸ்லையும் இருந்துச்சுன்னா அங்கே ஒர்க்கு இல்லைன்னா ஹீட் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது ஆன் த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இதுதான்.
Okay, so next அடுத்து isothermal முடிச்சாச்சு. Next we are going to see that is isochoric process. Second process isochoric process. ஸோ இப்போது இந்த ஐசோசாரிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் டெம்பரேச்சர் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்ல, இங்கே வால்யூம் எனக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், விச் மீன்ஸ் டெல்டா வி எனக்கு எப்படி இருக்கும்னா தட் வில் பி எ கான்ஸ்டன்ட். இதை தான் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்கிறாங்க, டெல்டா வி வந்துட்டு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதான் வந்துட்டு ஐசோசாரிக் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு சைக்கிளிக் ப்ராசஸ்ஸு. ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு டெல்டா யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ப்ராசஸில் எப்பயுமே 0 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் ப்ரெஷர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது டெல்டா பி வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு, பட் இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு கியூபி ஈக்குவல் டு என்சிபி இன்ட்டு டெல்டா டி. இது ஒரு ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபார்முலாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் அந்த ஃபார்முலாம் தனியாக கூட நான் கொடுக்குறேன், இது இப்போ எழுத வேணாம், நான் கீழே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்னு போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. லைக் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்சை கியூவின்னு கூட சொல்லலாம், ஈக்குவல் டு என் இன்ட்டு சிவி டெல்டா டி. இந்த சிவிங்கிறது என்னென்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ அதே ப்ரெஷரில் எழுதணும்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு கியூபி ஈக்குவல் டு என்சிபி இன்ட்டு டெல்டா டி. சிபிங்கிறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா, திட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஓகே. Next we are going to see that is what is mean by reversible process, what is mean by irreversible process அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. ஸோ ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விச் மீன்ஸ் ரொம்ப ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி வெரி வெரி ஸ்லோ. ஸோ வெரி ஸ்லோ ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், வெரி ஸ்லோ ஸ்பீடு. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடாக இருக்கிறதுனால டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ இன்ஃபைனைட் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். ஓகேவா, இன்ஃபைனைட் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். அது மாதிரி it can be reversed போட்டுங்க. it can be reversed to its original state at any time. ஸோ ரிவர்சபிள் ப்ராசஸாக இருக்கிறதுனால இப்போ ஒரு சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது, திரும்ப அது லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுறதுக்கு அது எப்போ வேணுமோ ரிவர்ஸாக ஆகலாம், அந்த ஸ்டேட் வந்துட்டு எப்போ வேணுமோ ரிவர்ஸாக ஆகலாம். பட் இட் வில் டேக் சம் டைம், இட் இஸ் வெரி லெஸ் ஸ்பீட் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அது மாதிரி நோ எக்ஸிஸ்டன்ஸ் இன் ரியல் லைஃப். ஸோ ரியல் லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸிஸ்டன்ஸுமே இதில் கிடையாது. அது மாதிரி இது ஒரு ஐடியல் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். டிரைவிங் ஃபோர்ஸும் அப்போசிங் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று அப்ராக்சிமேட்டாக எனக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் இன்டர்னல் ப்ரெஷரும் ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான். ஸோ இதை வந்துட்டு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதிக்கோ.
ஸோ ரிவர்சபிள் ப்ராசஸ் ஒரு சைடு எழுதுங்க. இப்போ நான் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது ரிவர்சபிள் ப்ராசஸில் சொல்லியாச்சா. இப்போ இதே வந்து நான் இப்போது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு முன்னாடி ஐஆர்னு போட்டுக்கோ. இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இப்போ ரிவர்சபிள் ப்ராசஸில் நம்ம என்ன சொன்னோம், வெரி ஸ்லோ ஸ்பீடுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ ஸ்பீட் எடுத்துகிட்டு ஃபைனைட்டு ஸ்பீட் அப்படி போட்டுக்குங்க. ஃபைனைட்டு ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஒரு ஒரு அளவுக்கு ஸ்பீடு அதில் இருக்கும். அது ரொம்பவும் அதிகம்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் ஹேவிங் சம் ஃபைனைட் ஸ்பீடு. அது மாதிரி இன்ஃபைனைட் டைம்னு போட்டிருக்காங்களா, இன்ஃபைனைட் கிடையாது, ஃபைனைட் டைம். அது இர்ரிவர்சபிள் ப்ராசஸுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸை முடிக்கிறதுக்கு ஒரு சில டைம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஒரு 1 ஹவரில் ஒரு ரியாக்ஷன் முடிக்கணும் அப்படின்னாக்க அந்த 1 ஹவர் தட் இஸ் அ ஃபைனைட் டைம். இட் வில் நாட் கோயிங் டு அப்பார்ட் ஃப்ரம் தட், இட் வில் நாட் கோயிங் டு பிலோ ஃப்ரம் த டைம். ஸோ அதுதான் ஃபைனைட் டைம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது இது ரிவர்சபிள் ப்ராசஸாக இருக்கிறதுனால ரிவர்ஸ்ட் ஆகுது. ஆனால் இது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் சொல்கிறோம். அப்போது இட் cannot be reversed. It cannot be reversed to be ஒரிஜினல் ஸ்டேட் அட் எனி காஸ்ட். அது மாதிரி நோ எக்ஸிஸ்டன்ட் இன் ரியல் லைஃப்னு சொல்கிறாங்கல்ல, பட் இது எக்ஸிஸ்ட் ஆகும். இர்ரிவர்சபிள் ப்ராசஸில் எப்பயுமே ரியல் லைஃப்பில் எக்ஸிஸ்டாகவே இருக்கும். அது ஒரு ரியல் லைஃப் ப்ராசஸ் தான் அது. அது மாதிரி நெக்ஸ்ட்டு ஐடியல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்துட்டு ஐடியல் ப்ராசஸ் கிடையாது. இது ஐடியல், நோ ஐடியல் ப்ராசஸ். இங்கே டிரைவிங் ஃபோர்ஸும் அப்போசிங் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இர்ரிவர்சபிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ஃபோர்ஸ் தான் எப்பயுமே அதிகம். ஏன்னா அப்போசிங் ஃபோர்ஸ் தேவையில்லை, பிகாஸ் இட் இஸ் நாட் அ ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ அப்போ இங்கே அப்போசிங் ஃபோர்ஸ் தேவைப்படாது. அது மாதிரி சேம் லைக் தட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் மோர் தென் இன்டர்னல் ப்ரெஷர். External pressure is more than internal pressure. ஸோ இப்போது உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில சின்ன சின்ன கிராஃப் இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சிக்கோ. ஓகே, ஸோ இது வந்துட்டு வால்யூமு, இது ப்ரெஷரு. இப்போ நான் ஃபஸ்ட்டு போடுற கிராஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன். இந்த கிராஃபில் வந்துட்டு திஸ் இஸ் ஏ பாயிண்ட்டு, திஸ் இஸ் பி பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இந்த ரெட்டில் போடுற ஆரோ மார்க்கை மட்டும் கவனிங்க. இந்த ரெட்டில் போகிற ஆரோ மார்க் வந்துட்டு இட் இஸ் இர்ரிவர்சபிளுக்கான ஒரு ஆரோ மார்க். இர்ரிவர்சபிளுக்கான ஆரோ மார்க்கு. அடுத்தது இப்போ நான் பிளாக்கில் போடுறேன். பிளாக்கில் போடுற ஆரோ மார்க் வந்துட்டு ரிவர்சபிளுக்கான ஆரோ மார்க். சரியா? இப்போ அதே மாதிரி கீழே கம்ப்ரெஷனுக்கான ஒரு கிராஃப், சேம் ப்ரெஷர் வால்யூம். கம்ப்ரெஷனுக்கு இந்த கிராஃபில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோ, ஏன்னா இந்த கிராஃப் வச்சு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே திஸ் இஸ் ஏபி. ஸோ அது மாதிரி ரெட்டில் போடுற ஆரோ மார்க் வந்துட்டு தட் இஸ் இர்ரிவர்சபிள். அடுத்தது இப்போ இந்த பிளாக்கில் போடுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரிவர்சபிள். சரியா? ஸோ கம்ப்ரெஷனுக்கான பாயிண்ட்டை பார்த்துக்கோ, இது எக்ஸ்பான்ஷனுக்கான பாயிண்ட்டையும் பார்த்துக்கோ.
நஃபுதான் என்னது